ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதி கன மகிமை யாவும் அவருக்கே நாம் அனுதினம் செலுத்த வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29 வரைக்கும் படிக்கின்றேன், கேளுங்கள். தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளேந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியம் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்ராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளமும் பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு வரியந்தாம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்களை மண்பாண்டங்களைப் போல நொறுக்கி போடுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரம் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 4வது சபையாகும். 4வது சபை தியத்ர சபையாகும். இந்த 4வது சபை எடுத்துக்கொண்ட ஆண்டு கிபி 606 முதல் 1520 வரை எடுத்துக்கொண்டது. கிபி 606 முதல் கிபி 1520 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. புரிந்து கொள்ளுங்கள், இத்தனை ஆண்டுகள் தியத்ர சபை ஆண்டு கொண்டது. இந்த தியத்ர சபையில் இந்த தியத்ர சபையானது 25% மாத்திரமே விசுவாசிகளை கொண்ட சபையாக இருந்தது. இந்த தியத்ர சபை 25% தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற விசுவாசிகளை கொண்ட சிறிய சபையாக ஆகிவிட்டது. எபேசுவில் 100% அபிஷேகம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த சபையானது முதல் சபையின் தூதனுடைய மரணத்துக்கு பின்பு நிக்கோலாய் மதம் உள்ளே நுழைந்த காரணத்தினால் பவுலுக்கு பின்பு 25% தங்கள் வல்லமைகளை இழந்தார்கள் எபேசு சபையினர். 75%துடன் 2ஆம் சபை ஆரம்பித்தது. 2ஆம் சபை 75% விசுவாசிகளை கொண்ட மகத்துவமான சபையாக இருந்தது. அங்கே இரியனஸ் என்ற நட்சத்திர தூதன் காட்சியில் நின்று வழி நடத்தி சென்றார். வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டது. 75% வல்லமை சபையில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. 75% வெளிப்பட்ட காரணத்தினால் சாத்தானுடைய கண்கள் உறுத்தி கொண்டே இருந்தது. எப்படியாவது இந்த சபையின் வெளிச்சத்தை மங்க வைக்க வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி திரிந்தான்.
இரியனஸ் என்ற வல்லமையுள்ள நட்சத்திர தூதனுடைய மறைவுக்கு பின்பு இரண்டாம் சபை 25% வல்லமையை இழந்து 50% தன்னகத்தில் வைத்து கொண்டது. அப்படியே இரண்டாம் சபை மூன்றாம் சபைக்குள் நுழைந்தது. அந்த சபை பெர்கமு சபையாகும். 50% கொண்ட இந்த சபையானது 50% விசுவாசிகளும் 50% அவிசுவாசிகளும் கொண்ட சபையாக இருந்தது. மார்ட்டின் என்ற நட்சத்திர தூதன் மிக சிறப்பாக வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்பு சாத்தான் நிக்கோலா மதக்காரர்கள் ஏறக்குறைய 25% வல்லமையை இழுத்து கொண்டார்கள் தன்னகத்தில். அவருடைய மறைவுக்கு பின்பு 75% அவிசுவாசிகளும் 25% விசுவாசிகளுடன் 4வது சபையில், அதாவது தியேத்திர சபையில் நுழைந்தது இந்த மகத்துவமுள்ள தியேத்திர சபை. இந்த தியேத்திர சபை குறைந்த விசுவாசிகளை கொண்ட சபையாக இருந்தது. 25% விசுவாசிகளை கொண்ட சபையாக இருந்த தியேத்திர சபை நட்சத்திர தூதன் கொலம்பா என்பவர் காட்சியில் வருகிறார். இந்த சபைக்கு தூதனாக கொலம்பா என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தியேத்திர சபையானது கிபி 606 ஆரம்பித்து கிபி 1520 முடிய தன்னகத்தில் வைத்து கொண்டது. இந்த கொலம்பா இந்த வல்லமை உள்ள தூதனை தேவன் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். சிறிய சபையாக இருந்த போதிலும் வல்லமை பெரிதாக இருந்தது. சாத்தானால் மேற்கொள்ள முடியவில்லை. அவன் 25% கொண்ட அந்த தியேத்திர சபையை கண்டு நடுங்கிக் கொண்டு இருந்தான். இந்த 25% விசுவாசிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவோடு சுற்றி திரிந்தான். அதற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கின்றேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பேதுரு 4வது சபைக்காக இந்த வசனத்தை அனுப்புகிறார். அந்த 25% கொண்ட அந்த சிறிய கூட்டத்திற்கு இந்த வசனமானது எச்சரிப்பை கொடுத்தது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் அவன் 75% சபையை வஞ்சித்து விட்டான். 75% சபையை வஞ்சித்து விட்டான். ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பெருங்கூட்டமாக வல்லமையாக இருந்த சபையானது சிறுக சிறுக வல்லமை இழந்து 25% கொண்டதாக இருக்கின்றது. இனியும் இதை இழந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அறைகூவல் விடுகிறார். 9ஆம் வசனத்தில் இப்படி கூறுகின்றார், விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து, சபைக்கு சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சாத்தா என்னென்ன வேலை செய்கிறான்னு உள்ளது உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்கள் மூலம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆகையால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஒருமுறை இந்த கொலம்பா ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார், ஒரு பட்டணத்துக்கு செல்கிறார். கொலம்பா பட்டணத்துக்கு போகிறார். இவரை பார்த்தவுடன் அப்பட்டணத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இவர் உள்ளே செல்ல தடை செய்யப்பட்டார். பார்த்தீங்களா, சிறு கூட்டம் ஆகிட்டாங்க. இவர் ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. அந்த பட்டணத்தார் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை செய்துட்டாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்கும். இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம் என்ன?
மதவாத சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுவிசேஷகர்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியவில்லை. இந்த நவீன காலத்தில் இப்படி என்றால் ஏறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தியேத்திர சபை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சபை. கொலம்பா காட்சியில் நிற்கிறார். அவர் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அங்கங்கே செல்லுகிறார். இவருக்கு தடை செய்யப்பட்டது. இவர் அந்த பட்டணத்திற்கு நுழையக்கூடாது என்று தடை செய்து விலக்கிவிட்டார்கள். உடனே இவர் பயப்படல பாருங்க, தனி மனுஷன் போல போராடுகிறான். ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்றார்? காதுள்ளவன் கேட்க கடவன். தியேத்திர சபைக்கு அது விடுறார் அறைக்குவல். உடனே இவர் தன்னுடைய சத்தத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து கர்த்தர் தாமே தடையை நீக்கி அவர் சுவிசேஷத்தை இந்த பட்டணத்தில் பிரசங்கிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். நாம என்ன ஜெபிக்கிறோம்? இவருடைய ஜெபத்தை பாருங்க. அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளால் ஜெபத்தில் அலம்பிக் கொள்ளக்கூடாது. வேதமும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கு. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் ஜீவன் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் உறுதி இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். இப்படி அனைத்து முகங்களையும் கொண்டதுதான் ஜெபமாகும். எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம் ஜெபத்திற்கு விடை கிடைக்கும். அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன், இரியனஸ், மார்ட்டின், கொலம்பா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும், அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் தேவருக்கு பிரியமான காரியத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. உடனே நொடிப்பொழுதில் கேட்கப்பட்டு நொடிப்பொழுதில் பதில் கிடைத்தது. இவர் ஜெபித்த மாத்திரத்திலே அப்பட்டணத்தின் மந்திர ஆலோசனை சபையில் உள்ளவர்கள் உரத்த சத்தமிட்டு அவரை துன்புறுத்தினார். இவர் ஜெபிக்கிறாரே, அந்த அஞ்ஞானிகள் இவரை துன்புறுத்துகிறார்கள். இந்த மனிதர் கொலம்பா காதே கொடுக்காம ஜெபத்தில் தரித்து நிற்கிறார், பயப்படாமல். அவரை படுகொலை செய்தால் கூட அவர் பயப்பட மாட்டார். அவர் மரிக்க ஆயத்தமாக அங்கே காட்சியில் நின்று ஜெபிக்கிறார். தியாக உள்ளத்தோட ஜெபிக்கிறார். இதை கண்ட கொலம்பா சங்கீதம் பாட தொடங்கினார். இவர் ஜெபிக்கிற ஜெபத்தை தடை செய்வதற்கு அங்கே இசை கச்சேரிகளை கொண்டு வந்து எரிச்சலை உண்டாக்கினார்கள். அசிங்கமான பாடல்கள் இப்பொழுது நமக்கு சினிமாவில் இருக்கின்றது. டிஜே இதெல்லாம் தெரியும் இல்ல, இதுதான் எரிச்சல். இதே போலத்த பாடல் தான் அன்று பாடினார்கள் கொலம்பாவின் காலத்தில். இவருடைய ஜெபத்தை தடை செய்வதற்கு, அவரை எரிச்சல் ஊட்டுவதற்காக கிண்ணகரங்கள் எல்லாம் வாசித்து பாடல்கள் பாடினார்கள். இவர் உடனே சங்கீதம் பாட ஆரம்பித்தார். இவருடைய சங்கீதத்தின் உச்சக்கட்டமானது அஞ்ஞானிகளின் சத்தத்தை அடக்கினது. இவருடைய சங்கீதத்தின் உச்சக்கட்டமானது அஞ்ஞானிகளின் சத்தத்தை அடக்கினது. இவருடைய பாடலின் சத்தத்தை கேட்ட அந்த பட்டணத்தின் வாசல்கள் தானாகவே திறந்தது. பூட்டியிருந்த கதவுகள் தானாகவே திறக்கப்பட்டது. பார்த்த ஜனங்கள் அதிர்ந்து போனார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள்.
இது எப்படிப்பட்ட வல்லமை, இவர் யார் என்று அதிரத் தொடங்கினார்கள் அஞ்ஞானிகள். அவர் நேர உள்ளே சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பிரசங்கிக்க ஆரம்பித்தவுடன் அநேக அஞ்ஞானிகள் பயபக்தியாய் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கர்த்தருக்காக தங்களை கொலம்பாவின் முன்னால் அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்காக அவர் செபித்தார். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அந்த பட்டணமானது கிறிஸ்தவ பட்டணமாக மாறியது. இதே போல இன்னொரு சமயம் இன்னொரு பட்டணத்திற்கு சென்றார் கொலம்பா அவர்கள். அங்கேயும் இதே போல தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவை கேட்ட கொலம்பா அவர்கள் ஒன்றுமே கலங்காமலும் திகையாமலும் நின்ற இடத்திலே அவர் செபிக்க ஆரம்பித்தார். தடை செய்யப்பட்ட பட்டணத்திற்கு போக முடியவில்லையே, இந்த பட்டணம் பிசாசின் பிடியில் இருக்கின்றதே, கர்த்தராகிய இயேசுவே இந்த பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்காக என்னால் என்ற உதவியை நான் செய்ய வந்திருக்கிறேன். உமது வல்லமையை இந்த பட்டணத்தில் நீர் காண்பிக்க வேண்டும், நீர் காண்பிக்க வேண்டும். இந்த பட்டணம் ரட்சிப்பு அடைய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுகையும் கண்ணீருடன் செபித்துவிட்டு அவர் புறப்பட்டு செல்கிறார். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த கிராமத்தின் தலைவனுடைய மகன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். காப்பாற்ற யாரும் இல்லை. அந்த கிராமத்தின் தலைவனுடைய மகன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது காப்பாற்ற மருத்துவர்களால் முடியாத காரணத்தினால் அந்த கிராமவாசிகள் அந்த தலைவனிடத்தில் சென்று, ஒரு தேவ மனுஷன் இந்த ஊருக்கு வந்த பொழுது நாம் பட்டணத்தின் வாசலை அடைத்து அவரை அவமானப்படுத்தி, அவரை கொடுமைப்படுத்தி, அவரை சித்திரவதைப்படுத்தி இந்த தேசத்திலிருந்து, நம்முடைய பட்டணத்திலிருந்து அவரை விலக்கிவிட்டோம். அவர் அழுகையோடும் கண்ணீரோடும் நம் தேசத்துக்காக ஜெபித்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறார் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த தலைவன் உடனே அவரை எங்கே இருந்தாலும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். உடனே அவரை பின் சென்று அவரை கெஞ்சி கேட்டு, ஐயா எங்களை மன்னித்து கொள்ளும். நடந்த சம்பவங்களை சொன்னவுடன் அவர் திரும்பி வந்தார். அவர் திரும்பி வந்து அந்த பிள்ளைக்காக செபித்தார். அவர் செபித்த மாத்திரத்திலே அவன் சுகமடைந்து காட்சியில் நின்றான். அந்த பட்டணத்து தலைவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அவனால் அந்த பட்டணம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேசமாக மாறியது. இவர் மூலம் ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் கிறிஸ்தவ தேசமாகியது. இந்த கொலம்பா, இந்த பக்த வீரன் தியத்திர சபையின் தூதனாக நின்று தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி அநேக தேசங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி சென்றான். இதுதான் 4வது சபையின் தூதன் கொலம்பா ஆவார். இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரரை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இவர் 4வது சபையின் தூதன் ஆவார். ஸ்காட்லாந்து தேசத்தின் மேற்கு பகுதியில் ஹை என்ற தீவில் பரிசுத்த கொலம்பா ஒரு வேத பள்ளியை நிறுவினார். அந்த தீவுக்கு அவர் சென்றபோது, ஸ்காட்லாந்தில் உள்ள தீவு ஹை என்னும் தீவு, அந்த தீவானது கற்பாறையால் நிறைந்ததும் விளைச்சலற்ற பூமியுமாக இருக்க கண்டார். ஸ்காட்லாந்து தேசம் இன்னைக்கு நீங்கள் நெட்டில் பாருங்கள், மிக பைசா நாடு, செழிப்பான நாடாக இருக்கிறது. யாருடைய காலடிப்பட்டது? பரிசுத்த கொலம்பாவுடைய காலடிப்பட்டது. அவர் போகிறதற்கு முன்பே
கற்பாறையும் விளைச்சலற்ற பூமியுமாக இருந்தது. அவ்விடத்திலே கொலம்பா ஒரு கையில் விதையை விதைத்து மறு கையை வானத்திற்கு ஏறெடுத்து விளைச்சல் உண்டாக ஜெபித்தார். ஸ்காட்லாந்து தீவுக்காக ஜெபித்தார் பாருங்க. கையில் விதையை விதைச்சிட்டு அங்கே வானத்தை நோக்கி கையெடுத்து ஜெபிக்கிறார். இன்றைக்கு அத்தீவோ உலகத்திலே மிகவும் செழிப்பான தேசமாக விளங்குகிறது. அத்தீவிலிருந்து அநேகர் வேதத்தை அறிந்து தேவனுடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஊழியத்திற்கென்று புறப்பட்டு இருக்கின்றார்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து நிறைய ஊழியக்காரர்கள் வெளியே வந்தார்கள். சுவிசேஷர்களாக ஸ்காட்லாந்திலிருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். அதற்கு காரணகர்த்தா தேவன் கொலம்பாவை அத்தேசத்திற்கு அனுப்பி தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இப்படியாக கொலம்பாவுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம். கொலம்பா ஒரு வல்லமையான ஊழியக்காரராக இருக்கின்றார். கொலம்பா ஒரு வல்லமையான ஊழியக்காரராக இருக்கின்றார். நான் கதை சுருக்கமாக சொல்லிக் கொண்டேன். இந்த கொலம்பா தியேத்திர காலத்தின் நட்சத்திர ஊழியக்காரராக இருந்தார். இவருடைய தேசம் அயர்லாந்து தேசமாகும். இவர் பரிசுத்த மார்ட்டின் மருமகனான பரிசுத்த பேட்ரிக்கு சுமார் 60 ஆண்டு கழித்து தோன்றி வாழ்ந்தவர். பரிசுத்த பேட்ரிக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு கொலம்பாவின் ஊழியம் துவங்கியது. கொலம்பா எப்படிப்பட்டவர்? இவருடைய தேசம் அயர்லாந்து. செல்வ செழிப்பாக தான் இருக்குது. இப்பொழுதும் அயர்லாந்து செல்வ செழிப்பு தான். ஸ்காட்லாந்து, அயர்லாந்து பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த தேசத்திலிருந்து எழும்பியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் கொலம்பா 4வது சபையின் தூதனாக இருந்தார். இவர் ஒருபோது ரோமானிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கொலம்பா ஒருபோது ரோமானிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவருடைய சபை 606 ஆரம்பிக்கின்றது. இந்த 4வது சபை தூதன் காட்சியில் வருவதற்கு முன்பு 3வது சபை காலத்திலே ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரோமானிய சபை கிபி 313 ஆரம்பிக்கப்பட்டு அது வளர தொடங்கியது. அது அப்படியே வளர்ச்சியை அடைந்து கிபி 1520 அதற்கு முடிவு வந்தது. அதாவது 5வது சபையின் காலத்தில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் பரிசுத்த மார்ட்டின் லூத்தர் ஆவார். 5வது சபையின் சீர்திருத்த ஊழியக்காரர் ஆவார். அவரும் ஒரு வைரம் பாய்ந்த நெஞ்சம் உள்ளவர். எதற்கும் அஞ்சாத சிங்கமாக இருந்தார். எதற்கும் அஞ்சாத சிங்கமாக காட்சியில் நின்று ரோமானியர்களுக்கு எதிர்த்து போராடி வென்ற ஒரு யுத்த வீரனாவார் மார்ட்டின் லூத்தர். இங்கே கொலம்பாவின் காலத்தில் ரோமானியர்கள் உலகம் முழுவதையும் தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஏனெனில் கொலம்பாவின் காட்சி 606 ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபை 313 ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இவர் ஒருபோதும் ரோமானிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு மகத்தான விசுவாச மனிதராக இருந்தார். ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை முழுவதுமாக நிராகரித்தார். அவர் ஒருபொழுதும் ரோமாபுரிக்கு போகவே இல்லை. அதை அவர் முழுவதுமாக புறக்கணித்தார். கொலம்பா இறந்த பிறகு பாருங்க, கொலம்பா இறந்த பிறகு அவர்கள் அவரை பரிசுத்தவான் ஆக்கினார்களா என்பதை காண முடியவில்லை. பேதுரு, பவுல், அப்போஸ்தலர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களின் லிஸ்டில் எடுத்தார்கள். ஆனால் இரியனேசையோ, மார்ட்டினையோ, கொலம்பாவையோ, மார்ட்டின் லுத்தரையோ, ஜான் வெஸ்லியையோ, வில்லியம் மரியம் பெர்னாமையோ இவர்கள் பரிசுத்தவான்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமன் கத்தோலிக்கர்கள் இவர்களை குறித்து ஒருபோது பேசுவது இல்லை. இரியனஸில் இருந்து வில்லியம் மரியான் பெர்னாம் வரைக்கும்
இவர்கள் ஒருபோதும் இவர்களை குறித்து பேசுவதும் இல்லை, இவர்களை பரிசுத்தவான் கணக்கிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. ஆகையால் இவர்கள் எந்த ஒரு சமயத்திலும் ரோம சபையின் உபதேசங்களை இவர்கள் ஒருபோதும் பின்பற்றவில்லை. இரியனஸுக்கு பின்பு வில்லியம் பர்னாம் மரியான் வரைக்கும் ரோமரியர்களின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கொலம்பா அவர்கள், இந்த 4வது சபையின் தூதனான கொலம்பா அவர்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் தன்னகத்தில் கொண்டு ஊழியம் செய்தார். முழுவதும் தன்னகத்தில் கொண்டு வைத்திருந்தார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்ற ஒரு அறைக்கூவலை விட்டு அவருடைய ஊழியங்களை ஆரம்பித்தார். அவரை தேவன் எடுத்து உபயோகப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார். தேவன் அவரை காதில் நன்கு விழும்படி சத்தத்தினால் அழைத்தார். அவர் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்ட நபர். அது அவருக்கு இன்னொரு நல்ல அடையாளம். பாருங்கள், தேவனுடைய சத்தத்தை அவர் தெளிவாக கேட்ட பிறகு ஒன்றும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் சென்று கொண்டே இருந்தார். அவர் சாலையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய சத்தத்தை கேட்ட நபர் ஆவார். எதற்கும் அஞ்சாத சிங்கமாக இருந்தார். அந்த 25% விசுவாசிகளை, அபிஷேகம் பெற்றவர்களை சிறப்பாக வழி நடத்தினார். 4வது சபையில் 75% சபையானது வஞ்சிக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்கர்கள் ஆகிய பொழுதும் இந்த 25% தன்னகத்திற்கு வைத்துக்கொண்டு சிறப்பாக வழி நடத்தி சென்றார். கொலம்பா ஊழியத்தில் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இந்த கொலம்பா ஆகும். இது 4வது சபையாகும். இவருடைய சபையின் காலத்திற்கு பின்பு பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து சற்று பார்ப்போம். இந்த 4வது சபையின் தூதனை குறித்து நாம் பார்த்து விட்டோம். அவருடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம். ஒரு வல்லமையான ஊழியக்காரர். வேதம் சொல்லுகின்றது, தியேத்திர சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை, 4வது சபையின் கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அந்த சிறு கூட்டமானது, அந்த 25% கொண்ட கூட்டமானது கிரியைகள் முன்பை விட பின்பு அதிகமாக செய்தார்கள். வல்லமையாக இந்த ஊழியக்காரரை தேவன் எடுத்து உபயோகப்படுத்தினார். உன் அன்பையும் அந்த ஊழியக்காரனுடைய அன்பு பட்டணத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. மரண தருவாயில் இருக்கிறவர்கள் சுகம் பெற்றார்கள். இன்னும் ஏராளமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். நல்லாக 25% ஆனாலும் வல்லமையாக ஊழியம் செய்தார். உன் விசுவாசத்தில் சிறிதளவும் குன்றி போகாமல் இறுதி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஊழியத்தை செய்தார். உன் பொறுமையையும் ரொம்ப பொறுமை எடுத்திருக்கிறார் இந்த ஊழியக்காரர். முன்பு செய்த கிரியைகளில் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ சபையுடைய விளக்கம் தெரிந்துவிட்டது. இப்போ சபையில் உள்ள குறைகளை பார்க்க வேண்டும். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க,
முதலாவது சபையில் குறை இருந்தது, இரண்டாவது சபையில் குறை இல்லை. மூன்றாவது சபையில் குறை இருந்தது, நாலாவது சபையிலும் குறை இருக்கின்றது. ரெண்டாவது சபையில் குறையை காட்ட சொல்லலை. முதல் சபையில் குறை இருக்கிற சொன்னார், மூணாவது சபையில் குறை இருக்குன்னு சொன்னார், நாலாவது சபையிலும் குறை இருக்கான். அது என்ன குறைன்னு பார்ப்போம். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இதுதான் குறை. எசபேலுடைய போதகம், எசபேலுடைய வேசித்தனம், விக்கிர ஆராதனை உள்ளே நுழைந்தது. இதுதான் குறைன்னு சொல்கிறாரு. நான் அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளேந்தரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியன்கள்படியே பலனளிப்பேன். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். இங்கே உன் பேரில் ஒரு குறை இருக்கின்றது. அந்த குறை என்ன? எசபேலுடைய வேசித்தனம். எசபேல் என்பவள், நாம் அவளை குறித்து சற்று ஆராய்வோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34 வரை படிக்கின்றேன். நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று நினைத்ததற்போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எக்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலி எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்பிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊராகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அஸ்திபாரம் போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் தன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளையகுமாரனையும் சாக கொடுத்தான். இதுதான் இங்க நடக்குது. 4வது சபையில் என்ன வருது? விக்கிரத்தோப்பு வந்துட்டு, எசபேலின் போதகம் வந்து விட்டது. இந்த 4வது சபையின் காலத்தில் ரோமன் கத்தோலிக்க என்ற சபை கட்டப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க சபை என்ற சபை கட்டப்பட்டது. இந்த சபையானது கிபி 380 கிறிஸ்தவம் ரோமாபுரியில் அங்கீகரிக்கப்பட்ட மதமாகிவிட்டது. ரோமாபுரியானது கிபி 380 கிறிஸ்தவ மதம் கத்தோலிக்க மதமாக மாறியது. இது 4வது சபையின் காலத்தில் ஆகும். 4வது சபை இருண்ட காலமாகும். இந்த இருண்ட காலத்தில் கத்தோலிக்க சபை தோன்றியது. இந்த சபையானது கிபி 607 3ஆம் பொனிபஸ் என்பவர் நிறுவினார். கிபி 607 கத்தோலிக்க சபையை தோற்றுவித்தார். அடிக்கல் நாட்டினது கான்ஸ்டன்டைன் ஆவார். கிபி 313 அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கிபி 606 3ஆம் பொனிபஸ் என்ற ரோமரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர்கள் ஏரியஸ் என்பவர்
கிபி 318 திருத்துவத்தை ரோமர்களுக்குள் கொண்டு வந்தார். திருத்துவ கொள்கையை கொண்டு வந்தவர் ஏரியஸ் என்பவர். அவர் 318 ரோமன் கத்தோலிக்க சபையில் அறிமுகப்படுத்தினார். இந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது வளர்ச்சி அடைந்து ரோம சபையாக இருந்தது. பின்பு அது கத்தோலிக்க சபையானது. அது பின்பு ஆக்கப்பட்ட ஆண்டு 607 கிபி. அதை தோற்றுவித்தவர் 3ஆம் பொனிபஸ் ஆவார். கிபி 325 நிசாயா என்ற இடத்தில் சபை கூடினார்கள். ஏரியஸின் வார்த்தையை கான்ஸ்டன்டைன் ஏற்றுக்கொண்டு திருத்துவத்தை பிரகடப்படுத்தினார். திருத்துவத்தை பிரகடப்படுத்தினவர் கான்ஸ்டன்டைன் ஆவார். கத்தோலிக்க துறவரம் என்பது கிபி 320 அந்தோனி என்பவரால் எகிப்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. திருத்துவத்தை எதிர்த்த சபை மூப்பராகிய அத்தனேசியஸ் 5 முறை நாடு கடத்தப்பட்டார். 73 மரித்தார் அத்தனேசியஸ். இவர் திருத்துவ கொள்கையை எதிர்த்தவர். இந்த திருத்துவ கொள்கையை உள்ளே கொண்டு வந்தவர் ஏரியஸ் கிபி 318. கத்தோலிக்க சபையின் தோற்றம் 607. இது 4வது சபையின் காலமாகும். இது 4வது சபையின் காலமாகும். இந்த 4வது சபை கத்தோலிக்க மார்க்கமானது வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. கத்தோலிக்க மார்க்கமானது வளர்ச்சி அடைந்து என்ன ஆனது? எசபேலின் மார்க்கம் உள்ளே நுழைந்தது. இந்த கத்தோலிக்க சபையானது பரிசுத்தவான்களின் இரத்தத்தால் கட்டப்பட்டதாகும். அநேக பரிசுத்தவான்களை படுகொலை செய்துதான் இந்த சபையை கட்டினார்கள். இவர்கள் ரோமாபுரியை கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் என்று அழைத்து கொண்டாலும் தேவன் ஒருபோதும் அதை கிறிஸ்தவ நாடு என்று அழைக்க மாட்டார். பரிசுத்தவான்கள் எவரும் கத்தோலிக்க சபையை நிறுவவில்லை. அவர்கள் தானே கிறிஸ்துவின் சபை என்று அழைத்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவின் கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் ஆவார்கள். இவர்கள் எப்பொழுதுமே சபைக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவர்கள், வேதத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள். இந்த விக்கிர ஆராதனையானது உள்ளே சென்ற பிறகு படிப்படியாக விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டனர். கிபி 842 முதல் கிபி 867 முடிய ஆட்சி செய்த தியோடரா ராணியின் காலத்தில் மாத்திரம் விக்கிரகங்களை மதிக்காத 1,00,000க்கு மேலான கிறிஸ்தவர்களை படுகொலை செய்தாள். 4வது சபையின் காலம். 4வது சபையின் காலம் கிபி 606 இருந்து கிபி 1520 வரை இருக்கின்றது. இந்த 4வது சபை இருளுக்குள் சென்று விட்டது. 25% கொண்ட வல்லமை உள்ள விசுவாசிகள் எப்படியாவது அந்த சபையை விட்டு அகற்ற வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்து ஒவ்வொரு சாத்தானுடைய பிள்ளைகளை அனுப்பி விசுவாசிகளை பாழாக்கி கொண்டான். அதில் ஒரு நபர்தான் தியோடரா ராணி ஆவாள். இவள் விக்கிரகங்களை யார் மதிக்கவில்லையோ அவர்களை கொலை செய்து விடுவாள். ஒரு பெண்மணி கொலை செய்தது மட்டும் 1,00,000க்கு மேல் என்று சரித்திரம் கூறுகின்றது. இதை வரலாற்றில் தேடி படித்துக் கொள்ளுங்கள். இதை இருளின் காலம் என்று அழைக்கிறார்கள். இக்காலகட்டத்தில் 3ஆம் பொனிபஸ் 3ஆம் போப் 3ஆம் இன்னோசென்ட் என்பவர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதே காலகட்டத்தில் போப் 3ஆம் இன்னோசென்ட் என்பவர் தன்னை தேவனின் பிரதிநிதி என்றும் சபையின் மீதும் உலகத்தின் மீதும் அதிகாரம் செலுத்த எனக்கு உரிமை உண்டு என்றும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார். எந்த காலம்? 4வது சபையின் காலம். போப் 3ஆம் இன்னோசென்ட் என்பவர்
தன்னை தேவனின் பிரதிநிதி என்று காட்சியில் வந்துவிட்டார். இப்படியாக இவர்கள் தேவனுடைய வல்லமைகளை சிதறடித்தும் உடைத்தும் அந்த 25% நான்காவது சபையானது கைப்பற்றி கொண்டது. ரோமன் கத்தோலிக்க சபை வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. விசுவாசிகள் படிப்படியாக கொலை செய்து இரத்த சாட்சியாக நாலாவது சபையில் மரித்து விட்டார்கள். ஒரு சிறு சபையை இவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த நான்காவது சபையில் வெற்றி பெற்ற விசுவாச வீரர்களும் வீராங்கனைகளுக்கும் தேவன் எப்படிப்பட்ட பரிசை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றுள்ளது. இந்த நாலாவது சபையில் பக்த வீரனான கொலம்பா அவர்களும் அந்த 25% விசுவாச வீராங்கனைகளுக்கும் தேவன் மூன்று பரிசுகளை கொடுத்திருக்கிறார். என்ன பரிசெல்லாம்? ஜாதிகளின் மேல் அதிகாரமும், இரும்பு கோலால் அவர்களை ஆளுவதற்கு அதிகாரமும், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் 3 பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த சிறிய கூட்டமானது கொலம்பாவின் மரணத்திற்கு பின்பு சபையானது முழுவதும் இருளுக்குள் சென்று விட்டது. நான்காவது சபை இருளின் சபையாக மாறிவிட்டது. விசுவாசிகளை அழித்து போட்டுவிட்டது. நான்காவது சபையின் காலத்தில் ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்கள் ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். உலகம் முழுவதும் கொலம்பாவிற்கு பின்பு உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்றால் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ற மனநிலையை உருவாக்கிவிட்டார்கள். தாங்கள் தான் ஆதி சபை என்று உலகம் முழுவதும் ஆக்கி கொண்டார்கள். எங்களுடைய முதல் போப் பேதுரு என்பதை தங்களுக்கு ஆக்கி கொண்டார்கள். இப்படியாக ரோமர்கள் கிறிஸ்தவ மதத்தை கைப்பற்றி கொண்டு முழு ஐரோப்பா தேசத்தையும் தன்னகத்தில் வைத்துக்கொண்டு தங்களுடைய செல்வாக்கும் அதிகாரத்தையும் கொண்டு உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்க சபையானது பயணமாகியது. ரோமன் கத்தோலிக்க சபையானது ஐரோப்பா தேசத்தை விட்டு உலகம் முழுவதும் பயணமாகியது. உலகம் முழுவதும் ரோமர்கள் சென்ற இடமெல்லாம் கல்வி கூடத்தையும் கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்க சபையையும் நிறுவினார்கள். மருத்துவமனைகளை நிறுவினார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் முதலாவது கல்வி கூடத்தையும் மருத்துவமனைகளையும் ரோமன் கத்தோலிக்க சபைகளையும் நிறுவி ஒவ்வொருவர்களையும் தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொரு தேசத்தையும். இன்றும் உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்கரின் கையின் கீழ்தான் இருக்கின்றது. இன்று வரைக்கும் அவர்களுடைய ஆதிக்கம் தொடர்கின்றது. நாலாவது சபையில் கைப்பற்றினார்கள். இன்று வரைக்கும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நான்காவது சபையில் மிச்சம் இருந்த 25% விசுவாசிகளும் மறைந்து விட்ட பின் நாலாவது சபையானது முழுவதும் இருளுக்குள் சென்று விட்டது. இருட்டின் சபையாகிவிட்டது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நான்காவது சபையின் காலத்தில் ஏறக்குறைய 911 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. எல்லா சபை காலத்தை விட இந்த நான்காவது சபையானது அநேக ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. ஏறக்குறைய 911 ஆண்டுகளை தன்னகத்தில் வைத்து கொண்டது. இதை சபையின் இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். தியேத்திர சபை என்பது இருண்ட கால சபையாகும். இந்த தியேத்திர சபையின் தூதனான கொலம்பாவின் மரணத்திற்கு பின்பு அந்த 25%
விசுவாசிகளை படுகொலை செய்து சபையை பற்றி கொண்டது ரோமர்கள். அதற்கு பின்பு சபையானது இருளுக்குள் செல்ல ஆரம்பித்தது, இருட்டில் செல்ல ஆரம்பித்து விட்டது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், இதே காலகட்டத்தில் ரோமன் கத்தோலிக்கர் வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கிழக்கத்திய நாடுகளிலும் வந்துவிட்டார்கள், மத்திய பாகத்தையும் கைப்பற்றி விட்டார்கள், முழு ஐரோப்பாவையும் கைப்பற்றி விட்டார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஐரோப்பா நாடும் அப்படியே தற்சமயம் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளும், தற்சமயம் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இவர்களும் ஆவிகளை வணங்கி கொண்டு இருந்தார்கள். இஸ்லாமிய சந்ததியர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் இங்கேயும் இவர்கள் நுழைந்தார்கள். ஆனால் இவர்களுடைய கொள்கைகளை இந்த இஸ்லாமிய நாடுகள், தற்சமயம் இஸ்லாமிய நாடுகள், அக்காலத்தில் இஸ்லாமிய நாடுகள் அல்ல, வெவ்வேறு பெயர்களை கொண்ட நாடுகளாகவும் வெவ்வேறு மதத்தை கொண்ட நாடுகளாகவும் வெவ்வேறு தேவர்களை கொண்ட நாடுகளாக தான் இருந்தது. தற்சமயம் அத்தனை நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளாகிவிட்டது, தற்கால இஸ்லாமிய நாடுகள். இந்த இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் முழுவதும் ஆதிக்கத்தில் இருந்த ஒரு மகத்தான சபை ரோமன் கத்தோலிக்க சபையாகும். இவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதே காலகட்டத்தில் அந்த மத்திய தேசத்தில், அரேபிய தேசத்தில் முகமது நபி என்றவர் பிறந்தார். அவருடைய பிறப்புக்கு பின், அவர் 7ஆம் நூற்றாண்டில் தான் பிறந்தார். அவருடைய பிறப்புக்கு பின் அவர் அந்த தற்சமயம் காட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் அவர் கைப்பற்றி கொண்டார். அவர் மூலம் இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டது. ஏறக்குறைய ரோமன் கத்தோலிக்க சபையும் இஸ்லாமிய சபையும் ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டின் காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை காட்சியில் நிற்கின்றது. 7ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 637 இஸ்லாமியர்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மதமானது ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இவர்கள் கிபி 637 எருசலேமை கைப்பற்றி எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஷா மஸ்ஜித் என்ற இஸ்லாமிய மஸ்ஜித்தை கட்டினார்கள். அது இன்று வரைக்கும் இருக்கின்றது. அந்த அல் அக்ஷா மஸ்ஜித் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 637 ஆகும். இன்று வரை இருக்கின்றது. அவர்கள் ஏறக்குறைய கிபி 1917 வரைக்கும் எருசலேம் இஸ்லாமியர் கரத்தில் தான் இருந்தது. கிபி 1917 டிசம்பர் 9 பிரிட்டன் தளபதி ஆலன் பே என்ற நபர் எருசலேமை கைப்பற்றி அதை இஸ்ரவேலர்களின் கரத்தில் கொடுத்தார். இப்படியாக சபையானது இருளுக்குள் சென்றது. சபை எப்படி இருளுக்குள் செல்கின்றது? 75% இருந்த அவிவிசுவாசிகள், அந்நியர்கள் 4வது சபையில் 25% கைப்பற்றினவுடன் உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்கர்கள் தங்கள் ஆதிக்கத்தில் வந்தார்கள். இதே காலத்தில் தேவன் இவர்களுக்கு விரோதமாக ஒருவரை நியமித்தார். அவர்தான் முகமது நபி ஆவார்.
அவரும் ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டின் காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்று ஒரு மார்க்கத்தை உருவாக்கி ரோமன் கத்தோலிக்கர்கள் மத்திய நாடுகளில் நுழையாத வண்ணம் தடை செய்து வைத்து விட்டார். இவரின் மூலம், முகமது நபியின் மூலம் இன்று இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இன்று வலிமையாக இருக்கின்றது. அரேபியா, சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்காளதேசம் என்று ரோமர்களுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்கர்களைப் போல இவர்களும் வலிமையானவர்களாக இன்றும் காட்சியில் இருக்கிறார்கள். ஒருவேளை முகமது நபி அவர்கள் பிறக்கவில்லையானால் இன்று இந்த நாடுகள் எல்லாம் ரோமன் கத்தோலிக்க நாடாக தான் ஆக்கியிருப்பார்கள். முகமது நபி என்ற இஸ்லாமியர்களுடைய தீர்க்கதரிசி இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த காரணத்தினால் இந்த மத்திய நாடுகளில் ரோமன் கத்தோலிக்கர்கள் நுழைய முடியாமல் அங்கே நின்று விட்டார்கள். கிழக்கத்திய நாடுகளிலும் அவ்வளவாக போக முடியவில்லை. ஐரோப்பா முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தற்சமமும் அன்றையிலிருந்து இன்று வரை இருக்கின்றது. கிழக்கத்திய நாடு பௌத்த நாடு. இப்பொழுதும் இந்தியா இந்துக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உலகத்தில் வலிமையானவர்கள் இன்றும் அன்றும் ரோமானியர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரோமன் கத்தோலிக்க சபை கிறிஸ்தவர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவை முன்னிட்டு ஆரம்பித்து அப்படியே அவர்கள் அந்நிய தேவதைகளையும் தேவர்களையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அது கிறிஸ்துவின் சபை அல்ல என்பதை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். வேதத்தில் உள்ள எந்த கொள்கைகளையும் அவர்கள் அமல்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இது 4வது சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய சறுக்கலாகும். இந்த 4வது சபையானது மிக நீண்ட கால சபையாகும். 911 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. இந்த காலகட்டத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை உருவாகிய காலத்தில் அப்படியே இஸ்லாம் மார்க்கமும் தோன்றிவிட்டது. இப்படியாக உண்மையான கிறிஸ்தவர்கள் காட்சியில் இல்லாமல் போய்விட்டார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் துடைத்தெறியப்பட்டார்கள். சபை முழுவதும் இருளுக்குள் சென்று விட்டது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நாம் 5ஆம் சபையில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சபை 4வது சபை தியத்திர சபையாகும். இந்த சபையில் குறை என்ன? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் நாம் படித்தோம், மறுபடியும் படிக்கின்றேன், கேளுங்கள். நேபாத்தின் குமாரனாகிய எரமியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலுக்கு பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்து வந்தான். இதுதான் 4வது சபையில் நடந்தது. 4வது சபை எசபேலின் சபையாகிவிட்டது. எசபேல் என்ன செய்தால்? விக்கிரகங்களை ஆதரித்தாள், வேசித்தனத்தை ஆதரித்தாள். 4வது சபையும் அதே போல ஆகிவிட்டது. படிக்கின்றேன். உன் பேர் ஒரு குறைன்னு சொன்னார்கள், அதை பார்க்குறேன் பாருங்க, படிக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த 4வது சபையானது எசபேலை போல ஆகிவிட்டது. எசபேல் அவள் ஒரு புறஜாதி. அவள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ளவள் அல்ல. ஆனால் ஆகாப் யாரு? இஸ்ரவேல் கோத்திரத்தான். அவன் யாரை திருமணம் செய்து கொண்டான்? எசபேலை, ஒரு புறஜாதியை திருமணம் செய்து கொண்டான். அதே போல இந்த 4வது சபையானது பரிசுத்தமான தேவ சபையானது, இந்த தியத்திர சபையானது, சபை என்றாலே பெண், சபை என்றாலே பெண்.
இந்த நான்காவது சபையானது முழுவதுமாக எசபேலை போல காட்சியில் சென்றது. விக்கிரகங்களை ஆதரித்தது, வேசித்தனத்தை ஆதரித்தது. சபை இருளுக்குள் சென்றது. சபை இருளுக்குள் சென்று விட்டது. ஆகாப் எசபேலின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விக்கிரத்தோப்பையும் உருவாக்கி கொடுத்தான். இதனால் தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. இந்த நான்காவது சபை உருவாகியவுடன், எசபேலுடைய மார்க்கம் உள்ளே நுழைந்தவுடன், விக்கிர ஆராதனை உள்ளே நுழைந்தவுடன், வேசித்தனங்கள் உள்ளே நுழைந்தவுடன், அக்கிரமங்கள் நுழைந்தவுடன், இதற்காக ஒரு வசனத்தை படிக்கின்றேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 படிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுதான் ரோமன் கத்தோலிக்க படிப்பு. அவர்கள் சபையை நிறுவதற்கு முன்பு கல்வி கூடத்தை கட்டுவார்கள். கல்வி கூடத்திற்கு பின்பு மருத்துவமனைகள், அதற்கு பிறகு சபையை கட்டுவார்கள். வேதம் என்ன சொல்கிறது? நய வசனிப்பினாலும் வஞ்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிதான் வஞ்சித்தார்கள். இது எசபேலுடைய போதகமாகும். இது எசபேலின் போதகமாகும். இந்த போதகமானது ஆதி சபையில் கிடையாது. அப்போஸ்தலர்கள் தோற்றுவித்த சபையில் கிடையாது. அப்போஸ்தலர்கள் தோற்றுவித்த சபை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் என்னது நிகழ்ந்தது? மிகப்பெரிய அபிஷேகம் இறங்கியது. வானத்திலிருந்து இடிமுழக்கம் உண்டாகி சபையை நிரப்பியது. ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஒவ்வொருவரும் மனம் திரும்பினார்கள். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதுதான் ஆதி சபையின் கொள்கைகளாகும். ஆதி சபையின் கொள்கை இதுதான். இன்று இருக்கா? ரோமன் கத்தோலிக்க சபையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானமாக எடுக்கிறார்கள். எப்படி அவர்கள் ஆதி சபை என்று சொல்ல முடியும்? ஆதி சபை என்பது அப்போஸ்தலர்கள் தோற்றுவித்த இயேசு கிறிஸ்துவின் சபையாகும். அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் இருக்கும். அந்த சபைக்கு ஒருபோது ஒரு பாவியின் பெயர் இடப்படாது. அந்த சபைக்கு பாவியின் பெயர் கிடையாது. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்கள் போதகர் போப்பு. யார்? முதல் போப்பு யாரு? பேதுரு. ஆகையால் அங்கே கட்டப்பட்ட சபை பேதுருவின் சபை. ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சபை பேதுரு சபை. எப்படி ஒரு சபைக்கு பாவியின் பெயர் இடப்பட முடியும்? அது கிறிஸ்துவின் சபை அல்ல, அது பேதுருவின் சபை. அது ஒரு பாவியின் சபை. இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் இடப்பட வேண்டும். இது ஆதி சபைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் இருந்தது. ஆதி சபையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் இருந்தது. ஆதி சபையில் இரவு வேளையில் ராபோஜனம் இருந்தது. இக்காலத்தில் இந்த சபையில் இது இருக்கின்றதா? எப்படி அவர்கள் ஆதி சபை என்று சொல்ல முடியும்? இல்லவே இல்லை. வேதம் சாட்சி சொல்லுகின்றது. ஆகையால் சபையானது, நான்காவது சபையானது இந்த வல்லமைகளை எல்லாம் இழந்து முழு இருளுக்குள் சென்று விட்டது. முழு இருளுக்குள் சென்று விட்ட காரணத்தினால் தேவன் அவர்களுக்கு விரோதமாக முகமது நபி என்ற நபரை அங்கே காட்சியில் கொண்டு வந்து அங்கே இஸ்லாம் மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களால் முன்னேற முடியாமல் தடை செய்யப்பட்டது. அப்படியே தடை செய்யப்பட்டது. அதற்கு மேல் முன்னே வர முடியவில்லை. அத்துடன் நின்று விட்டார்கள். இஸ்லாம் மார்க்கம் தோன்றியவுடன்
ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அங்கே நின்று விட்டது. சுற்றி வளைத்து செல்ல ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய நாடுக்குள் இன்று வரைக்கும் புகழ முடியவில்லை. ஆதி சபையை அழித்தார்கள். தேவன் அங்கே தடை செய்து விட்டார் 4வது சபையில். அதற்கு பிறகு இவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அதாவது 18ஆம் நூற்றாண்டில் கம்யூனிசத்தை நிறுத்தினார். ரஷ்யாவில் நுழைவதை தடை செய்து விட்டார். ஏற்கனவே கிழக்கத்திய நாடுகளில் பௌத்த மதம் வலுவாக இருந்த காரணத்தினால், அத்துடன் சீனா நாடும் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டதால் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கமானது கிழக்கத்திய தேசத்தில் புகழ முடியாமல் நின்று விட்டது. தடை செய்து விட்டார். அப்படி தடை செய்யாமல் இருந்திருந்தால், முகமது நபி என்ற நபர் பிறக்காமல் இருந்தால் இந்த தேசமெல்லாம் ரோமன் கத்தோலிக்க தேசமாயிருக்கும். அதெல்லாம் ரோமன் கத்தோலிக்க தேசமாகும் பொழுது இந்தியாவும் ஆயிருக்கும், அப்படியே சீனாவும் ஆயிருக்கும், அப்படியே ரஷ்யாவும் ஆயிருக்கும். உலகம் முழுவதும் ஒரே ஒரு சபை தான் இருந்திருக்கும். அதற்கு தடை விதித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு முதல் தடையை கொண்டு வந்தவர் முகமது நபி ஆவார். அதற்கு பின்பு கம்யூனிசம் எழுப்பியது. இப்படியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த 4வது காலத்தில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். கத்தோலிக்க மார்க்கத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதனங்களை எல்லாம் 5வது சபையின் தூதன் வெளிப்படுத்துகிறார். அதை நாம் 5வது சபையில் பார்க்கலாம். அத்துடன் 4வது சபையோடே நிறுத்திவிட்டார். முன்னேற விடாமல் தடுத்து தடை செய்து விட்டார். 5வது சபையின் பார்க்கும் பொழுது மற்ற சரித்திரத்தையும் பார்க்கலாம். இந்த 4வது சபையானது எசபேலின் மார்க்கமத்தை கொண்டதாக இருந்தது. எசபேல் யாரு? விக்கிரத்தோப்புகளை உருவாக்கினவர்கள். இஸ்ரவேலர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் விக்கிரத்தோப்பை உருவாக்கினான். அதே போல 4வது சபையானது வீழ்ச்சி அடைவதற்கு, இருளுக்குள் செல்வதற்கு காரணம் இந்த விக்கிர ஆராதனையாகும். நான் படிக்கின்றேன், வசனத்தை கேளுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். இந்த 4வது சபை இடம் கொடுத்து, நான் இடம் கொடுத்த காரணத்தினால் இந்த காரியம் எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி விட்டார்கள் என்பதை சரித்திரம் பூர்வமாக பார்த்தோம். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவர் இப்பொழுதும் தவணை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. என் பேரை சொல்லிட்டு பிழப்பு நடத்துறாள்ல, இனியாவது ரட்சிக்கப்படு என்று இப்பொழுதும் அவர் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு இதுவரைக்கும் மன விருப்பம் இல்லை. இதுவரைக்கும் அவளுக்கு மன விருப்பம் இல்லை. 5வது சபையின் தூதனை எழுப்பி காட்சியில் நிறுத்துறார். தடை விதிச்ச அவர் மனம் திரும்ப சான்ஸ் கொடுக்கிறார். 5வது சபை ஒரு ஒளி விளக்கு வருகின்றது. ஒரு ஒளி விளக்கு. அதுதான் மார்ட்டின் லூத்தர் ஆவார். அவர் வந்து போதிக்கிறார். ஆகிலும் மனம் திரும்ப அவர்களுக்கு மனதில்லாமல் போய்விட்டது என்பதை நாம் 5வது சபையில் காண்கலாம். இப்படியாக 4வது சபையானது சாத்தான் அவர்களை கைப்பற்றி கொண்டு சபையை இருளுக்குள் நடத்தி சென்றான். 911 ஆண்டுகள் இருளின் சபை என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்த சபையின் தூதன் கொலம்பா அவர்கள் மிக கடுமையாக உழைத்தார். அவரோட கூட விசுவாச வீரர்களும் விசுவாச வீராங்கனைகளும் மிக சிறப்பாக போரிட்டார்கள். அவர்கள் இன்று நித்திரையில் இருக்கிறார்கள். 3 வல்லமையான பரிசுகளை பெற்று நித்திரையில் இருக்கிறார்கள். நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவர்களை நிச்சயமாக நாம் சந்திப்போம். 1ஆம் சபையில் உள்ள வெற்றி வீரர்களையும் வெற்றி வீராங்கனைகளையும், 2ஆம் சபையின் வீரர்களையும் வெற்றி வீரர்களையும், 3வது சபையின் வீரர்களையும் வீராங்கனைகளையும், 4வது சபையின் வீரர்களையும் வெற்றி வீராங்கனைகளையும், அனைவர்களை இந்த விசுவாச போராளிகளை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதலில் பார்க்கலாம். நிச்சயமாக நாம் பார்ப்போம். நாம் நிற்பது 7வது சபை காலமாகும். இந்த 7வது சபை
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை. இவள் என்றைக்கு ஆயத்தமாவாளோ அன்று அவர்கள் காட்சியில் வருவார்கள். நிச்சயமாக நாம் இவர்களை மத்திய ஆகாயத்தில் சந்தித்து நாம் ஒரு உன்னதமான பாடல்களை அங்கே நாம் பாடுவோம். அங்கே நம்முடைய பாட்டுக்குரல் மிக உன்னதமான பாடல்களாக பாடுவோம். நம் அனைவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துவார். இந்த 7 சபை விசுவாச வீரர்களை அன்றே மத்திய ஆகாயத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழி நடத்துவார். நாம் மத்திய ஆகாயத்தில் பங்கடைவதற்காக, எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்வதற்கு இப்பொழுதே நாம் புத்தி உள்ள கன்னியாக மாறுவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.